கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறின் இந்த நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 - 23 வரையான வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கின்றோம். நாம் இதுவரை தியானித்த அனைத்து வாசகங்களின் எசாயா 85, திருப்பாடல் 65, ரோமையர் 8 இவற்றின் உன்னதமான ஒரு முத்தாய்ப்பாய் இந்த வாசகம் அமைந்திருக்கிறது. யோவான் நற்செய்தியிலும் இயேசு இதையே மிக தெளிவாக கூறியிருக்கிறார். நீங்கள் மிகுதியான கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்று யோவான் நற்செய்தி 15:8 கூறி இருப்பது நமக்குள்ளே இருக்கும் இறை வார்த்தை என்னும் விதை 100 மடங்கு கனி தர வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் விரும்புகின்றார். அவ்விதமாக அது கனி தர வேண்டும் என்றால் நம் இதயம் என்னும் நிலம் வளமுள்ள நல்ல நிலமாக, பண்பட்ட நிலமாக மாற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு நற்செய்தியில் 13ஆம் அதிகாரம் மற்றும் இந்த விதைப்பவர் உவமை வேதாகமத்திலேயே மிகவும் தனித்துவமான, அழகான மற்றும் இறையியல் ரீதியாக மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். இதன் சிறப்புகளையும் இயேசு கையாண்ட உருவகங்களின் அழகையும் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். இயேசுவினுடைய போதனை முறையிலே ஒரு திருப்பு முனையாக இந்த பகுதியை நம்மால் பார்க்க முடியும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் வரை இயேசு நேரடியாக மலை பொழிவு போல கட்டளைகளாக பேசி வந்தார். ஆனால் இந்த அதிகாரத்தில் தான் முதலாக உவமைகள் வழியாக பேச தொடங்குகின்றார். இந்த அதிகாரத்தில் மட்டும் விண்ணரசை பற்றிய 7 உவமைகளை இயேசு வரிசையாக கூறுகின்றார். எனவே இது உவமைகளின் அதிகாரம் என்று அழைக்கப்படுகின்றது. இயேசு சொன்ன உவமைகளிலே அவராகவே முன்வந்து சீடர்களுக்கு தனிமையில் முழுமையான வரியோடு இணைந்த விளக்கம் கொடுத்த உவமைகள் மிக மிக சிலவே உள்ளன. அவற்றுள் முதலாவதும் மற்றும் முதன்மையானதும் இந்த விதைப்பவர் உவமைதான். இதுவே மற்ற அனைத்து உவமைகளையும் புரிந்து கொள்வதற்கான திறவுகோலாகவும் அமைகிறது. இயேசு பயன்படுத்திய இந்த உருவகங்களின் அழகை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால், இயேசு அன்றாட யதார்த்த வாழ்க்கையிலிருந்து மிக எளிய குறியீடுகளை எடுத்து விண்ணகத்தின் மாபெரும் ரகசியங்களை விளக்கியிருக்கிறார். அதன் அழகு எதுவென்று சொன்னால், விதைப்பவரின் தாராள குணம். ஒரு யூத விவசாயி வழக்கமாக நிலத்தை உழுதுவிட்டு தான் விதைப்பான். ஆனால் இந்த உவமையில் விதைப்பவர் வழியோரம், பாறை, முச்செடி, நல்ல நிலம் என எல்லா இடங்களிலும் விதையை வாரி இறைக்கின்றார். இது கடவுளின் எல்லையற்ற அன்பை காட்டுகின்றது. தகுதி உள்ளவர்கள், தகுதி இல்லாதவர்கள் என பாராமல் கடவுள் தன் வார்த்தைகளையும் அருளையும் அனைவருக்கும் தாராளமாக வாரி வழங்குகின்றார். விதை மாறாதது, நிலமே மாறக்கூடியது. எல்லா நிலங்களிலும் வீழ்ந்தது ஒரே விதமான விதைதான். விதையிலோ அல்லது விதைப்பவரிடமோ எந்த குறையும் இல்லை. பிரச்சனை விதையை ஏற்கும் நிலத்தில் தான், மனித இதயத்தில் தான் இருக்கிறது. இது மனிதரின் சுதந்திர விருப்பத்திற்கும் கடவுளுக்கு கடவுள் கொடுக்கும் அந்த அழைப்பிற்கு அவர் கொடுக்கும் மரியாதையையும் விடையையும் பதிலையும் காட்டுகின்றது. பாறை நிலத்தில் வேர் இல்லை, ஆழமில்லை. முச்செடி நிலத்தில் மூச்சு திணறல் ஏற்படுகின்றது. ஏனென்றால் அங்கு இடமில்லை. ஆன்மீக வாழ்வுக்கு ஆழமும் இடமும் எவ்வளவு தேவை என்பதை இயற்கை மூலமாகவே இயேசு நமக்கு காட்டியிருப்பது மிகச்சிறப்பானது. சீடர்களுக்கு நமக்கும் இதன் முக்கியத்துவம் என்னவென்று சொல்லி நாங்கள் பார்த்தால், சீடர்களுக்கு ஏன் இந்த தோய்வு என்ற கேள்விக்கு விடையை ஆண்டவர் தந்து நிற்கின்றார். சீடர்கள் இயேசுவோடு பயணிக்கும் போது ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்தது. இயேசு இவ்வளவு அற்புதங்களை செய்கின்றாரே, இவ்வளவு அழகாக பேசுகின்றாரே, ஏன் இன்னும் பரிசேயர்களும் யூத தலைவர்களும் பல மக்களும் இவரை ஏற்றுக்கொள்ளாமல் எதிர்க்கின்றார்கள்? ஏன் விண்ணரசு இன்னும் முழுமையாக மலரவில்லை என்ற கேள்விகள் சீடர்களுக்கு இருந்திருக்கும். இயேசு இந்த உவமையின் மூலம் அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். விண்ணரசின் வார்த்தை என்பது உடனடியாக ஒரு பேரரசை உருவாக்குவது அல்ல. அது ஒரு விதை போல. அது மக்களின் இதய நிலத்தை பொறுத்தே வளரும். சிலர் எதிர்க்கிறார்கள் என்றால் அவர்கள் இதயம் வலியோரமாகவும் பாறையாகவும் இருக்கிறது. சில நிலங்கள் முட்செடிகளால் நிறைந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நல்ல நிலங்களும் இருக்கின்றன. அவை 100 பல மடங்கு பலன் தரும். இது சீடர்களின் பணி தோய்வை நீக்கி அவர்களுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தது. நமக்கும் இந்த உவமை ஒரு சுய பரிசோதனை தராசாக அமைகிறது.
இந்த உவமை நமக்கு புறம்பே இருக்கும் யாரோ ஒருவரை பற்றியது பேசியது அல்ல. இது நம்ம ஒவ்வொருவருடைய அன்றாட ஆன்மீக நிலையை பற்றியது. நாம் ஒரே நாளில் 4 நிலங்களாகவும் இருக்க முடியும். ஞாயிறு திருப்பலியில் வார்த்தையை கேட்கும் போது நம் இதய மகிழ்ச்சி அடையும். பாறை நிலம் போல மேல்மட்ட ஆர்வம் உண்டு. ஆனால் திங்கட்கிழமை காலை வேலை கெடுபிடிகள், கடன் தொல்லைகள் வரும் பொழுது வார்த்தை நசுக்கப்படும், முட்செடி நிலமாக மாறுகிறது. ஆன்மீக காரியங்களை அலட்சியப்படுத்தும் போது நம் இதயம் வலியோர நிலமாகிறது. நமக்கு இந்த உவமை தரும் மாபெரும் செய்தி என்னவென்றால், நிலத்தின் தன்மை நிரந்தரமானது அல்ல. அதை மாற்ற முடியும். ஒரு நல்ல விவசாயி பாறைகளை உடைத்து முட்களை பிடுங்கி கடின நிலத்தை உழுது நல்ல நிலமாக மாற்றுவது போல நாமும் தூய ஆவியாரின் துணை கொண்டு நம் இதய நிலத்தை தினமும் பண்படுத்தி கனிதரும் நிலமாக மாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் இந்த உவமையின் அடிப்படையிலும் நாம் இதுவரை தியானித்த தூய ஆவியின் செயல்பாட்டின் அடிப்படையிலும், குறிப்பாக 2வது வாசகத்திலே நாங்கள் பார்த்ததை போல நாம் இதய நிலத்தை எப்படி வளமாக்குவது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நிலங்களையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், வலியோர நிலத்திலிருந்து ஆழமான தியான நிலமாக மாறுவது எப்படி என்று சொல்லி, வழியோரம் என்பது பலரும் நடந்து நடந்து கடினமாய் போன பாதை. அங்கே விழும் விதை உள்ளே இறங்காது. பறவைகள், தீயவன் தூக்கிச் சென்றுவிடும். அதாவது இறை வார்த்தையை கேட்டும் ஆழமாக புரிந்து கொள்ளாமல் லட்சியமாக இருப்பது. இந்த வழியோர நிலங்களை வளமாக்குவது எப்படி? இந்த நிலத்தை வளமாக்க நாம் நம் இதயத்தை சுற்றிலும் ஒரு வேலி அமைக்க வேண்டும். உலகத்தின் வீண் சத்தங்கள், வதந்திகள், செய்திகள் நம் இதயத்தை கடினப்படுத்த அனுமதிக்க கூடாது. வார்த்தையை கேட்டுவிட்டு உடனடியாக அடுத்த வேலைக்கு ஓடாமல் அமைதியான தியானம் செய்ய வேண்டும். அன்னை மரியாளை போல இறை வார்த்தையை தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தியானிக்கும் போது லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19 நாங்கள் காண்பதை போல வலியோர நிலம் உலப்பட்ட நிலமாக மாறும். 2வது நிலமான பாறை நிலத்திலிருந்து வேரூன்றிய விசுவாச நிலமாக எவ்விதமாக மாறுவது என்று சொல்லி நாங்கள் தியானித்து பார்த்தோம் என்று சொன்னால், பாறை பகுதி நிலத்தில் மேல் மட்ட மண் மட்டுமே இருக்கும். வார்த்தையை கேட்டவுடன் பயங்கர மகிழ்ச்சி வரும், ஆர்வம் இருக்கும். ஆனால் அங்கே ஆழமில்லை. எனவே கதிரவன் மேலே எழ துன்பங்களும் சோதனைகளும் வாழ்வில் வரும் பொழுது வேர் இல்லாததால் கருகிவிடும். இதை எப்படி நாங்கள் வளமாக்குவது? நாம் ஏற்கனவே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வாசகத்திலே தியானித்ததை போல துன்பங்கள், நோய்கள், கடன் தொல்லைகள் வரும் பொழுது கடவுள் என்னை கை விட்டு விட்டார் என்று தடுமாறாமல் அந்த துன்பங்களின் நடுவே எஞ்சியிருக்க நம்முடைய பெரும் மூச்சுக்களையே தூய ஆவியாரிடம் ஒப்படைக்க வேண்டும். தூய ஆவியானவர் நம் துன்பங்களுக்கு ஒரு ஆன்மீக அர்த்தத்தை கொடுத்து நம் விசுவாசத்தின் வேர்களை கிறிஸ்துவின் சிலுவையோடு ஆழமாக பிணைக்கிறார். துன்பங்களை சகித்து கொள்ள பழகும் பொழுது பாறைகள் உடைந்து மண் ஆழமாகிறது. 3வது விதமான நிலம் முட்செடிகள் நிலத்திலிருந்து விதமாக கவலைகளற்ற அர்ப்பணிப்பு நிலமாக மாறுவது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், முட்செடிகள் என்பவை உலக கவலைகளும் செல்வ மாயையும் நிறைந்த வாழ்வை குறித்து நிற்கின்றது. இவை இறை வார்த்தையை வளர விடாமல் நெருக்கி மூச்சு திணறச் செய்து விடுகின்றன. கடன் சுமை, எதிர்காலம் பற்றிய பயம், பணத்தின் மீதான பேராசை ஆகியவை நம் ஆன்மீக வாழ்வை கொன்று விடுகின்றன. இந்த நிலத்தை வளமாக்குவது எப்படி? ஒரு விவசாயி முட்செடிகளை வேரோடு பிடுங்கி எறிவது போல நாமும் நம் கவலைகளை கடவுளின் பாதத்தில் இறக்கி வைக்க வேண்டும். அவை 1வது வாசகமும் பதிலுரை பாடலும் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் இதுதான். மழை பெய்ய வைப்பதும் தானியங்களை விளையச் செய்வதும் கடவுள்தான். எல்லாவற்றையுமே என் சொந்த பலத்தால் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போதுதான் கவலை என்னும் முட்செடி வளர்கிறது. மாறாக என் வாழ்வை நடத்துபவர் என் கடவுள். அவரது வார்த்தை என் வாழ்வில் தோல்வி அடையாது என முழுமையான சரணாகதி நம்மிடம் வரும் பொழுது கவலை முட்கள் மடிந்து நிலம் சுத்தமாகின்றது. 3வது நிலமான நல்ல நிலமாக மாறுவது தூய ஆவியின் வான்மலை. வேதாகமத்தின்படி ஒரு நிலம் தானாக தன்னை வளமாக்கிக் கொள்ள முடியாது. அதற்கு வான்மலை தேவை. நாமும் நம் சொந்த முயற்சியால் மட்டுமே நல்ல நிலமாக மாறிவிட முடியாது. ஆகவே ஆவியின் மலையை
தினமும் வேண்டுதல் வேண்டும். நாம் வறண்டு கிடக்கும் நேரங்களிலே, நோய், கடன் சுமை, வறுமை இவற்றில் மூழ்கி இருக்கிற நேரங்களிலே, ஆண்டவரே உம் தூய ஆவியின் மழையை என் மீது பொழியும் என்று அழுகையோடு பெருமூச்சு விட வேண்டும். தூய ஆவியின் தண்ணீர் நம் கடின இதயத்தை நனைத்து, பாறைகளை உடைத்து, கவலை முட்களை அழித்து, நிலத்தை பரம்படித்து மென்மலையால் மிருதுவாக்குகிறது என்று திருப்பாடலே நாங்கள் பாடினோம் அல்லவா? இவ்விதமாக பக்குவப்படுத்தப்பட்ட அந்த நல்ல நிலத்தில் விழுகின்ற இறை வார்த்தை என்னும் விதை எசாயா 55:11 கூறுவது போல கடவுளின் விருப்பத்தை நம் வாழ்வில் வெற்றிகரமாக நிறைவேற்றி 30, 60, 100 மடங்கு நற்கனிகளை நமக்கு தருகின்றது. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான ஒட்டு மொத்த செய்தி இதுதான். நாம் படும் தற்கால துன்பங்களும் வேதனைகளும் வறுமைகளும் நம்மை அழிப்பதற்கான பாறை நிலம் அல்ல. அவை நம் இதய நிலத்தை புடமிட்டு தூய ஆவியின் பெருமூச்சுக்களால் நம்மை பக்குவப்படுத்தும் ஒரு பிரசவ வேதனை. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். நம் வறண்ட சூழ்நிலைகளின் நடுவிலும் இறை வார்த்தை என்னும் விதையை நம் இதயத்தில் ஆழமாக பற்றி கொண்டு தூய ஆவியின் மலைக்காக காத்திருக்க வேண்டும். அப்பொழுது நம் வாழ்வு நிச்சயம் ஒரு வளம் கொளிக்கும் நல்ல நிலமாக மாறி பேரறுவடையை கொடுக்கும். என்பவர்களே, ஒரு தேர்ந்த விவசாயி ஒருபொழுதும் தன் கையில் இருக்கும் விலையேற பெற்ற விதைகளை வழியோரத்திலோ பாறையிலோ முட்செடிகள் நடுவிலோ வீசி வீணடிக்க மாட்டான். அப்படி செய்தால் உலக ரீதியிலே அவன் ஒரு அறிவற்ற விவசாயி என்று அழைக்கப்படுவான். ஆனால் இயேசு காட்டும் இந்த விண்ணக விவசாயி ஏன் அப்படி செய்கின்றார்? நிலத்தின் தன்மையையும் விதைப்பவரின் இந்த அறிவற்ற தாராள குணமும் எவ்வாறு ஆன்மீக ரீதியில் இணைகின்றன என்பதை நாங்கள் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், உலகியல் அறிவீனம், விண்ணக பேராற்றல். பவுல் கொரிந்தியர்கள் திருமுகத்திலே ஒரு உன்னத பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறார். கடவுளுடைய அறிவீனம் மனித ஞானத்தை விட அறிவானது என்று 1 கொரிந்தியர் 1:25 நாங்கள் காண்போம். உலகத்து விவசாயிக்கு விதைகள் குறைவானவை, எல்லைக்குட்பட்டவை. எனவே அவன் பார்த்து எச்சரிக்கையோடு விதைப்பான். ஆனால் நம் விண்ணக விவசாயியிடம் இருக்கும் அருள் வாக்கு என்னும் விதைகளுக்கு எல்லையே இல்லை. அவர் ஏன் எல்லோரிடமும் விதைக்கிறார் என்றால், கடவுள் யாரையும் முன்கூட்டியே இவன் தகுதியற்றவன் என்று முத்திரை குத்தி புறக்கணிப்பதில்லை. பரிசேயர்கள், பாவிகள், சமாரியர்கள், ஏன் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு கரியோத்து வரை எல்லாரது இதயத்திலும் இயேசு விதைகளை விதைத்தார். கடவுளின் அன்பு எவ்வளவு தாராளமானது, பாரபட்சமற்றது என்பதை காட்டவே இயேசு இந்த அறிவற்ற தாராள உருவகத்தை பயன்படுத்துகின்றார். தொடர்ந்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்பார்ந்தவர்களே, மனித இதயம் ஒரு இயங்கு நிலை நிலம், டைனமிக் சாயில். மாற்றத்திற்கான சாத்தியம் உண்டு. இன்று வலியோரம் போல் கடினமாக இருக்கும் ஒரு பாவியின் இதயம் நாளை ஒரு பெரும் அற்புத காரியத்தினாலோ அல்லது தூய ஆவியின் தொடுதலாலோ உடைந்து நல்ல நிலமாக மாறக்கூடும். என் சவுலே, சவுல் என்ற கொடியவன் பவுலாக மாறவில்லையா? விதைப்பவரின் நம்பிக்கை அது. விவசாயிக்கு தெரியும் இப்பொழுது இந்த இதயம் பாறையாக இருக்கிறது. இருந்தாலும் அவன் விதையை விதைக்கிறான். ஏன் தெரியுமா? அந்த விதைக்குள்ளே இருக்கும் உயிராற்றல் ஒரு நாள் அந்த பாறையை உடைத்து முளைக்கும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் அவர் விதைக்கிறார். விதைப்பவர், விதை, நிலம், இந்த மூன்றிற்குமான தொடர்பு என்றார்களே. முதலாவது தொடர்பு விதையின் ஆற்றல். ஒவ்வொரு விதைக்குள்ளும் இருக்கும் 100 மடங்கு கனிகளை தரும் பேராற்றல் அது மறைந்திருக்கிறது. இறை வார்த்தைக்கு மனிதர்களை மாற்றும் சக்தி உண்டு. ஆனால் அந்த ஆற்றல் வெளிப்பட நிலத்தின் அனுமதி தேவைப்படுகிறது. மனிதனுடைய சுதந்திர விருப்பம், ஹியூமன் ஃப்ரீ வில் என்பது நிலத்தின் தன்மையை பொறுத்தே கனி அமைகிறது என்பது கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கும் சுதந்திரத்தை காட்டுகிறது. கடவுள் தன் வார்த்தையை நம் இதயத்தில் வலுக்கட்டாயமாக திணிப்பதில்லை. விதையை தாராளமாக போடுவது அவரது கடமை. அதை வளர விடுவதோ அல்லது கவலை முட்களால் நசுக்குவதோ எமது கையில் உள்ளது. உழவின் தேவையை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் முன்னைய வாசகங்களிலே தியானித்ததை போல தண்ணீரும் பெருமூச்சும் இங்கேதான் இணைகின்றன. நம் இதயம் பாறையாகவோ முச்செடியாகவோ வழிநிலமாகவோ இருக்கும் பொழுது நாம் தூய ஆவியாரிடம் நம் வறட்சியை ஒப்படைக்க வேண்டும். அந்த தூய ஆவியானவர் நம் துயரங்களின் பெருமூச்சுக்கள் வழியாக
அந்த பாறைகளை உடைத்து இதய நிலத்தை பண்படுத்தி விதைப்பவரின் நோக்கம் நம் வாழ்வில் நிறைவேற வழிவகை சேருகின்றார். ஆகவே சுருக்கமாக சொன்னால், விவசாயி அறிவற்றவர் போல் எல்லா இடங்களிலும் விதைப்பதற்கு காரணம் மனிதநேயத்தின் மேல் அவர் வைத்திருக்கிற எல்லையற்ற நம்பிக்கையும் தன் விதைக்குள்ளே இருக்கும் அளவற்ற தெய்வீக ஆற்றலின் மேல் அவர் வைத்திருக்கும் அசைக்க முடியாத விசுவாசமும் தான். விதைப்பவரின் இந்த அன்பின் தாராள குணமும் இது இதய நிலத்தின் மாற்றமடையும் தன்மையும் இந்த உவமையை எவ்வளவு அழகாக மாற்றுகிறது என்பதை எம்மால் உணர முடிகிறது அல்லவா? அன்பர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பணியாளர்களாக இருக்கின்ற குருக்களுக்கும் துறவிகளுக்கும் பொது நிலை பணியாளருக்கும் இந்த உவமை ஒரு ஆறுதலின் பிரகடனம். பல நேரங்களில் இறை பணியில் நாம் செய்யும் தவறு என்னவென்றால், நிலத்தின் தன்மையையும் விளைச்சலின் அளவையும் நம்முடைய பணியின் வெற்றியாகவோ அல்லது தோல்வியாகவோ நினைப்பதுதான். மக்கள் மாறவில்லை என்றவுடன் பணியாளர்கள் மிக எளிதாக மனச்சோர்வுக்கு உள்ளாகின்றார்கள். அத்தகைய சோகத்தில் இருக்கும் சீடர்களின் தோள்களில் கை போட்டு இயேசு தருகின்ற ஆறுதல் மிக்க செய்தி இதுதான். விளைச்சல் என்பது உங்கள் திறமையை பொறுத்தது அல்ல, அது கேட்பவரின் இதய நிலத்தை பொறுத்தது. உங்கள் கடமை விதையை தாராளமாக வாரி இறைப்பது மட்டுமே. புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இந்த எல்லையை மிக அழகாக கோடிட்டு காட்டுகின்றார். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், ஆனால் கடவுளே விளையச் செய்தார். நடுகின்றவருக்கோ நீர் பாய்ச்சுகின்றவருக்கோ பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை உண்டு என்று 1 கொரிந்தியர் 3:6-7 வரை அவர் இவ்வாறு பேசுகின்றார். தொடர்ந்து ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தைகள், இயேசு தன் சீடர்களை பணிக்கு அனுப்பிய பொழுது, உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் இருந்தால் அந்த வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் என்று மத்தேயு 10:14 குறிப்பிடுகின்றார். இந்த தூசியை உதறுதல் என்பது வெறும் சடங்கு அல்ல, அது ஒரு பணியாளரின் மனதுக்கு தரப்படும் மாபெரும் ஆன்மீக விடுதலை. பொறுப்பை ஒப்புக் கொடுத்தல். நான் என் கடமையை செய்துவிட்டேன், வார்த்தையை விதைத்து விட்டேன், இனிமேல் இந்த நிலத்திற்கும் கடவுளுக்குமான தனிப்பட்ட விஷயம் என்று அந்த பாரத்தை கடவுளின் மீது இறக்கி வைப்பதுதான் தூசியை உதறுவது. அடுத்த நிலத்தை நோக்கி நகர்வது. வழியோர நிலம் மாறவில்லை என்பதற்காக அங்கேயே நின்று அழுது கொண்டிருக்க கூடாது. விதியை எதிர்பார்த்து காத்திருக்கும் நல்ல நிலங்கள் ஏராளம். அந்த நல்ல நிலங்களில் விதைகளை நாங்கள் விதைக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் அடுத்த நிலத்தை நோக்கி நாங்கள் ஓட வேண்டும். நிலத்தை பண்படுத்துதல் தூய ஆவியின் இரகசிய வேலை. ஆகவே ஒரு மனிதனால் இன்னொரு மனிதனின் இதயத்தை மாற்ற முடியாது. நாம் செய்யக்கூடியதெல்லாம் நிலத்தை தயாரிப்பது மட்டும்தான். நம்முடைய சொந்த ஜெபங்களினாலும் கண்ணீராலும் நாம் விடுகின்ற அந்த பெருமூச்சுக்களாலும் நமக்காகவும் நம் பணி செய்யும் மக்களுக்காகவும் நிலத்தை உழுது தயார் செய்ய முடியும். ஆனால் அந்த பாறைகளை உடைத்து வறண்ட நிலத்தை ஈரமாக்கி விதையை முளைக்க வைப்பது முழுக்க தூய ஆவியானவரின் செயல். மகிழ்ச்சியோடோ கண்ணீரோடோ நம் கையில் இருக்கும் இறைவார்த்தையை தாராளமாக பாரபட்சமின்றி பகிர்வது நாம் செய்ய வேண்டியது. விளைச்சலை கடவுளிடம் விட்டுவிடுவது அது தூய ஆவியாரின் வேலை என்று முடிவுகளை நாம் கட்டுப்படுத்த முடியாமல் தூய ஆவியாரின் இறையாண்மையிடம் அதை ஒப்படைப்பது மிக முக்கியமானது. விளைச்சல் 30 மடங்கோ 100 மடங்கோ அல்லது 0 இருக்கலாம். நான் என் ஆண்டவரின் உண்மையுள்ள பணியாளன் என்ற மன அமைதியோடு சோர்வின்றி அடுத்த களத்திற்கு தயாராவது ஒரு பணியாளரின் மனநிலையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்து நிற்கின்றார். ஆகவே அந்த பணியாளர்களே, ஆண்டவர் நம்மிடம் கேட்பது வெற்றியை அல்ல, நம்முடைய உண்மையுள்ள உழைப்பை மட்டும்தான். விதைப்பவர் வழியோரத்திலும் விதைத்தார், பாறையிலும் விதைத்தார். அவரே சோர்ந்து போகாத போது அவருடைய சீடர்களாகிய நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? விதையை விதைப்போம், தூசியை உதறுவோம், ஆவியானவரின் காற்றில் தொடர்ந்து முன்னேறி நகர்வோம்.